ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் வந்து பார்ட் 7 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது x + 1/x = 2ன்னு இருக்கா. ஸோ ஃப்ரம் திஸ் கான்செப்ட், இந்த கான்செப்டில் இருந்து tan a + cot a = 2 அப்படின்னு இருந்ததுன்னா tan a cot a ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி நீங்கள் x + 1/x ஃபார்மேட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்போ tan a வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. இப்போ cot aங்கிறது என்னது? 1/tan a தான் cot a, அதாவது cot a cot-ம் tan-ம் ரெசிப்ரோக்கல் இல்லைங்களா. சரி, அப்போது cot a = 1/x. ஸோ போடுங்க x + 1/x = 2 வந்துடுதா. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா tan a-வும் cot a-வும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி sin a + cosecant a = 2, தென் sin a = cosecant a = 1. sin a-ங்கிறது வந்து அதாவது கொசிகெண்ட் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் இல்லைங்களா. ஸோ x + 1/x ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி சீக்கண்ட் வந்து காசோட ரெசிப்ரோக்கல். ஸோ அதனால் இப்படி நான் எழுதியிருக்கேன். அதாவது இதோட ஒன்னோட ரெசிப்ரோக்கலாக இருக்கணும். இன்னொரு தீட்டா வந்து ஒரு தீட்டாவோட ரெசிப்ரோக்கலாக இருந்ததுன்னா இந்த இதை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா. இப்போ நான் சம் போடும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் சம் பாருங்கள். இஃப் tan a + cot a = 2, then the value of tan a + tan 10 power a + cot 10 power a isன்னு கொடுத்துருக்காங்க. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். tan a + cot a ரெண்டும் சேர்ந்து வந்து எனக்கு 2ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா tan a-வும் cot a-வும் 1, அதாவது tan a அண்ட் cot a-யோட வேல்யூ 1. அப்போ எப்படி எழுதலாம்? அதுதான் 1/10 + 1/10 which is equal to என்னது 1 which is equal to 2 இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து secant x, அதாவது x a இது மாதிரி இங்கே என்ன வேரியபிள் இருந்தாலும் ஓகே. ஸோ secant x + cos x which is equal to 2, then the value of secant power 16x + cos power 16x. அப்போ secant அண்ட் காசோட வேல்யூ என்னென்னு பார்த்துருக்கோம் 1. ஸோ 1/16 + 1/16 which is equal to 2. ஓகேங்களா. ஓகே, ஸோ அந்த ரூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சம் வந்து நம்ம போட முடியும், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ், ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் ஆங்கிள்ஸில் வந்து நம்ம சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து போட முடியும். ஸோ sin a + b = sin a cos b + cos a sin b, ஓகேங்களா. இப்போ இந்த ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ sin a - b = sin a cos b - cos a sin b. பட் cos a + b இதில் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் வரும், சரிங்களா. ஓகே, அடுத்தது tan a + b = tan a - tan b / 1 + tan a × tan b. tan a - bயில் எப்படி ஆப்போசிட் வரும்னா இங்கே மைனஸ் வந்தால் இங்கே வந்து மேலே ப்ளஸ் வரும், அவ்வளோதான். அதாவது இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் போட்டிங்கன்னா மைனஸ். அடுத்தது cot a + b = cot a cot b - 1 / cot a + cot b. cot a - bக்கு என்னென்னா இங்கே மைனஸ் போட்டிருக்கீங்களா, இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் போட்டிருக்கீங்க மைனஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஃபார்முலா இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்முலா பாருங்களேன். sin a + b + sin a - b = 2 sin a cos b. sin a + b - sin a - b = 2 cos a sin b. அதாவது சைனும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சைனும் காசும் வந்து ரெண்டும் சேர்ந்து மிங்கிளாகி வந்ததுன்னா அதில் நம்ம சைன் மட்டும்தான் போடணும், சரிங்களா. சைனும் காசும் மிங்கிளாகி வந்தால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சைன் இருந்தால் ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட்டு காசு இருந்தால் மைனஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து அதாவது ரெண்டும் வேறு, இங்கே சைன்னா இங்கே காஸ், இங்கே காஸ்னால் இங்கே சைன், அப்படி வந்ததுன்னா ரெண்டுமே வந்து சைனில் தான் போடணும். இதுவே இது காசுனா இது காஸ், இது சைனா இது சைன், அப்படி வந்தால் ரெண்டுமே காசில் தான் இருக்கணும், புரியுதுங்களா. இதை வந்து நீங்கள் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம இந்த ஃபார்முலாவில் இருந்து என்ன கொண்டு வரணும், a + bக்கு வந்து நம்ம cன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்தது a - bக்கு dன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்தது ஏக்கு c + d / 2வும் bக்கு c - d / 2வும் போடுங்க. அப்போ sin a + bக்கு பதிலாக c, a - bக்கு பதிலாக d, 2 sin aக்கு பதிலாக c + d / 2, cos bக்கு பதிலாக c - d / 2. அதே மாதிரி இந்த ரிமைனிங் இருக்கிறத தேடுக்கும் நீங்கள் மேலே இருக்க சொன்னதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும், சரிங்களா. ஓகே, இது வந்து இந்த ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா ஒன்று பார்க்கலாம்.
சரி ஓகே. இப்போ வந்து இந்த ஃபார்முலா பாருங்கள். sin 2a ஈக்குவல் டு 2 sin a இன்ட்டு காஸ் ஏ, காஸ் 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் ஏ ஆர் 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ sin 3a ஈக்குவல் டு 3 sin a மைனஸ் 4 sin cube a, cos 3a ஈக்குவல் டு 4 cos cube a மைனஸ் 3 cos a, tan 2a ஈக்குவல் டு 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் a, tan 3a ஈக்குவல் டு 3 tan a மைனஸ் tan cube a டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் a. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து சில சம்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 75 டிகிரின்னு இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு 0 டிகிரி 30 45 60 அண்ட் 90 தான் தெரியும். ஸோ நான் வந்து 45 டிகிரியை வந்து 75 டிகிரியை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து sin 30 45 ப்ளஸ் 30 என்ன வரும் நம்மளுக்கு? sin 75 டிகிரி வந்துடுமா? 45 ப்ளஸ் 30, அதாவது இருக்கிற டிகிரியாக பிரித்து எழுதணும். அதாவது 30 ப்ளஸ் 45. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ உங்களுக்கு 50 ப்ளஸ் 25 போட்டாலும் தான் எனக்கு வந்து 75 கிடைக்கும். பட் 50 25மே எனக்கு அதுக்கான வேல்யூ இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து டேபிளில் வந்து 45 30, அதாவது அதில் இருக்க வேல்யூ, அதாவது 0 30 45 60 90 இதுக்குள்ளே தான் நீங்கள் வேல்யூவை ஸ்பிட் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஓகே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா sin a ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா? ஓகே. ஸோ sin a ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா sin a cos b, ஓகே, ப்ளஸ் cos a cos b, sin a cos b ப்ளஸ் sin a cos b, sin a cos b. ஒரே நிமிஷம், மேபி தப்பாக இருக்குன்னு. sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஓகே. இப்போ இதில் ஏக்கு பதிலாக வந்து 45 டிகிரியும் பிக்கு பதிலாக 30 டிகிரியும் இருக்கா? ஸோ sin 45 டிகிரி cos 30 டிகிரி ப்ளஸ் cos 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2, cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √3 டிவைடட் பை 2 ப்ளஸ் அடுத்தது cos 45 டிகிரியோட வேல்யூ 1/2, sin 30 டிகிரியோட வேல்யூ 1/√2. சரிங்களா? √2க்கு வந்து √2 இன்ட்டு 2 இங்கே இருக்குது. எனக்கு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணினா ஆன்சர் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2√2ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு 2√2 தான் எல்சிஎம்மு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே 2, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு 2√2 வரணும். ஸோ √2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ √2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ √3 இன்ட்டு √2. ஓகே. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 தான் எல்சிஎம்மு. இங்கே எனக்கு √2 வரணும் ப்ளஸ் இங்கே 2 வரணும். அப்போ 2√2. ஓகேங்களா? ஸோ 2√2 காமனாக இருக்குது, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். மேலே என்ன இருக்குன்னா 2 ப்ளஸ் √3 இன்ட்டு √2. ஓகே. இப்போ வந்து √3 இன்ட்டு √2 √6 ப்ளஸ் √2 ப்ளஸ் 2. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தால் 2√2வா? அப்போது இந்த இடத்துல எனக்கு √2 இருக்குது, 2 இல்லை. ஸோ இதனால் நான் வந்து இதை வந்து நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு √2 இல்லை. ஸோ மேலேயே கீழே √2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ √3 இன்ட்டு √2. அதே மாதிரி இதுக்கு 2 இல்லை. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இங்கே √2 இல்லை. ஸோ √2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ எப்போ கூட எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். இங்கே வந்து ரூட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போ வந்து இது இப்படி எழுதியிருக்கேன். இங்கே 2√2 இருக்கா, இங்கேயும் ஒரு 2√2 இருக்கா. ஸோ நான் வந்து 2√2வை காமன் எடுத்தேன்னா இங்கே வந்து என்ன இருக்கும், √3 இருக்கும், இங்கே +1 இருக்கும், டிவைடட் பை 2√2. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2√2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் √3 +1 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இன்கேஸ் தெரில அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அது போக நீங்களே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் தனியாக. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியராக புரியும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 15 டிகிரி. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து tan 15 டிகிரியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணுமா? ஸோ இப்போ tan 15 டிகிரி எப்படி எழுதலான்னா
tan 45 மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து tan a மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ tan a மைனஸ் பியோட ஃபார்முலாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b. இங்கே வந்து ஏக்கு இன்ஸ்டடாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியும் பிக்கு வந்து 30 டிகிரியும் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ வந்து tan 45 டிகிரி மைனஸ் tan 30 டிகிரி டிவைடட் பை 1 ப்ளஸ் tan 45 டிகிரி இன்ட்டு tan 30 டிகிரி. ஓகேங்களா? சரி, இப்போ tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1, tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. இப்போ 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1/√3. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா மேலே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √3 மைனஸ் 1 டிவைடட் பை √3. இங்கே டிவைடட் பை √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை √3ன்னு வருமா? ஸோ √3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √3 மைனஸ் 1 டிவைடட் பை √3 ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். sin 4 theta இன்ட்டு sin 6 theta இஸ் ஈக்குவல் டு. சரி, இப்போ நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதோட வேல்யூ மாறாது. பிகாஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 1 தானே வரப்போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 2 sin 4 theta அதுக்கப்புறம் sin 6 thetaன்னு இருக்குது. சரி, இப்போது எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 sin a into sin b which is equal to cos a minus b into cos a minus b minus cos a minus b அப்படின்னு தெரியும், a plus bன்னு தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு 2 sin a sin b, அப்போ ஏக்கு பதிலாக 4 தீட்டாவும் பிக்கு பதிலாக 6 தீட்டாவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது 1/2 இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து 1/2 இந்த சைடு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 2 sin a sin bக்கான ஃபார்முலா இது அப்படின்னா 1/2 2 sin a sin bக்கான ஃபார்முலா வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 வரணும். அதாவது இங்கே இல்லை, அதனால் நான் இங்கே வந்து இங்கே மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ 1/2 இங்கே போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை போட்டுக்கிறேன். ஓகே, அதாவது 1/2க்கு 1/2 அப்படியே போட்டுக்கிறேன். 2 sin a sin bக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 அப்படியே வெளில போட்டுக்கோங்க. இப்போ cos a மைனஸ் b, இப்போ 4 theta மைனஸ் 6 theta என்ன வரும் நம்மளுக்கு 2 thetaவா? ஓகே, அடுத்தது மைனஸ் cos 4 theta ப்ளஸ் 6 theta என்ன வரும் 10 theta. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஆன்சர். ஸோ 1/2 cos 2 theta மைனஸ் cos 10 theta. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா வரி பண்ணிக்க தேவையில்லை. இதை வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். cos 6 theta மைனஸ் cos 4 theta இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது? cos c மைனஸ் cos d ஈக்குவல் டு 2 sin c ப்ளஸ் d டிவைடட் பை 2 இன்டூ sin c மைனஸ் d டிவைடட் பை 2வா? இங்கே சிக்கு பதிலாக 6 தீட்டாவும் டிக்கு பதிலாக 4 தீட்டாவும் இருக்கா? ஸோ இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 sin 6 theta ப்ளஸ் 4 theta 10 theta டிவைடட் பை 2 இன்டூ sin 6 theta மைனஸ் 4 theta 2 theta டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும் 2 sin 5 theta into sin theta. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ sin 2x divided by 1 plus cos 2x இதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். sin 2a இது sin 2x வந்து sin 2a ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ sin 2a ஃபார்முலா என்னது? 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர், ஏக்கு பதிலாக இங்கே x இருக்குது, டிவைடட் பை 1 ப்ளஸ் cos 2a ஃபார்முலா என்னது? cos 2a ஃபார்முலா வந்து 2 cos ஸ்கொயர் x மைனஸ் 1. ஓகேங்களா? ஓகே, இப்போ 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் a cos 2. இல்லாட்டி நம்ம இன்னொன்று ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
இப்போ வந்து இந்த இடத்துல அதாவது sin 2a வந்து 1 - 2 sin square a சரி sin 2aயோட ஃபார்முலா வந்து 2 sin a into cos a. ஸோ 2 sin x into cos x. ஓகே, sin 2aவோட ஃபார்முலா 2 sin a into cos a. cos 2aயோட ஃபார்முலா 2 cos square a minus 1. ஸோ நான் ஃபார்முலாவை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து -1 + 1 கேன்சல் ஆயிருமா. இங்கே 2 sin x into cos x டிவைடட் பை 2 cos square x எப்படி எழுதலாம், cos x into cos xன்னு எழுதலாமா. அப்போ ஒரு cos x ஒரு cos x கேன்சல் ஆயிடுச்சு, 2 கேன்சல் ஆயிடுச்சு. sin x டிவைடட் பை cos x என்னதுன்னு பார்த்தீங்கன்னா tan x. ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம எல்லாமே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ஃபார்முலாவை வந்து ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.